ஹாப்பி ஈவினிங் டு யூ ஆல். பிஸியான வாழ்க்கைக்கு நடுவுல எப்படியாவது ஜெயிச்சிடணும்னு ஓடிக்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் என் அன்பான வரவேற்புகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த விளக்க வர உண்மையிலேயே உங்க வாழ்க்கையே மாத்தக்கூடிய ஒரு ஆழமான தேடல்னு சொல்லலாம். அதுதான் த வெல்த் ஆஃப் த ஹார்ட், இதயத்தின் செல்வம். வாங்க விஷயத்துக்குள்ள ஆழமா போலாம். இப்போ உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய நேரடியான கேள்வி ஒன்று இருக்கு. நீங்க ரிச்சா இருக்கீங்களா, இல்ல ஹாப்பியா இருக்கீங்களா, இல்ல ரெண்டுமாவா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் கிட்ட இந்த கேள்வியை கேட்டப்போ அவங்க கொஞ்சம் தயங்குனாங்க. பலரோட கண்கள்ல கண்ணீர் தான் பதிலா வந்துச்சு. எல்லாத்தையும் சாதிச்ச அவங்க ஏன் இப்படி ஃபீல் பண்றாங்க? ஆப்பிள் நிறுவனத்தை உருவாக்குன ஸ்டீவ் ஜாப்ஸ் இறக்கறதுக்கு சில வாரங்களுக்கு முன்னாடி எழுதின வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க. ஒரு குளிர்ந்த இருண்ட ஆடம்பரமான அறையில படுத்தபடி அவர் சொல்றாரு, நான் பிசினஸ் உலகத்தோட உச்சியில இருந்தேன், ஆனா வேலையை தவிர என்கிட்ட கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்ல. என் பணத்தை என்னால என் கூட எடுத்துட்டு போக முடியாது. பில்லியன் கணக்கான டாலர்ஸ் இருந்தும் அவரால் அன்பையோ குடும்பத்துக்கான நேரத்தையோ விலைக்கு வாங்க முடியல. நீங்களும் இப்படி வாழ்க்கையில பெரிய சக்சஸ் அடைஞ்சோம் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு வெறுமையை ஃபீல் பண்ணிருக்கீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி உலகின் மிகப்பெரிய பணக்காரரான இலான் மஸ்க் சொன்ன ரொம்ப ஆழமான ஒரு விஷயமும் இருக்கு. அவர் சொல்றாரு, என்னால செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட்களை அனுப்ப முடியும், ஆனா என் சொந்த மனசுக்குள்ள அமைதியை கண்டுபிடிக்க முடியல. பிரபஞ்சத்தையே ஆழ துடிக்கிற ஒருத்தனால தன்னோட சொந்த மனசை ஆழ முடியலைங்கிறது தான் நாம பார்க்கிற வெற்றியோட மிகப்பெரிய மாய. இந்த ஒரு மனநிலையை தான் சைக்காலஜில ஹெடானிக் அடாப்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, நமக்கு நிறைய பணம் கிடைக்கும்போது கொஞ்ச நாளைக்கு செம ஹாப்பியா இருப்போம். ஆனா சில மாசங்கள்லயே அது பழகி போய் ரொம்ப சாதாரணமா ஆகிடும். மறுபடியும் இன்னும் வேணும், இன்னும் அதிகமா வேணும்னு ஒரு முடிவில்லாத ஓட்டமா ஆரம்பிக்கும். நம்ம ஹை அச்சீவர்ஸ் நிறைய பேர் மாட்டிக்கிற மிகப்பெரிய உள்ளவியல் பொறி இதுதான். ஆனா பில்கேட்ஸ் இதுல இருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு உண்மையை உணர்ந்தார். அவர் என்ன சொல்றாருன்னா, பில்லியன் டாலர்கள் சம்பாதிச்சு மைக்ரோசாஃப்ட் கம்பெனியை உருவாக்குனது எனக்கு உண்மையான சந்தோஷத்தை தரல. மத்தவங்களுக்கு கொடுத்தது தான் என்ன முழுமையா மகிழ்ச்சியாக்குச்சு. கார்ப்பரேட் உலகத்துல அவர் காமிச்ச அந்த தீவிரத்தை விட மத்தவங்களுக்கு உதவும் போது அவர் முகத்துல வந்த அந்த உண்மையான சிரிப்பு ஒரு கதகதப்பான தங்க நிற ஒளிய மாதிரி ரொம்பவே பிரகாசமா இருந்துச்சு. இப்போ உலகத்திலேயே மிக உயர்ந்த ஒரு மாமனிதரை ரொம்ப ஆழமான மரியாதையோட நாம நினைவு கூற வேண்டிய நேரம் அது. தூய விண்ணிற ஆடை, பச்சை நிற தலைப்பாகை அணிந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உலகத்தையே ஆள்ற சக்தி அவர் கையில இருந்தும் அவர் தன் சொந்த துணிகளை தானே தைச்சுக்கிட்டார். சாதாரண ஒரு பாயில தான் தூங்குனாரு. பல நாட்கள் பசியோடையே இருந்தார். உலக பொருட்கள்னு அவர்கிட்ட பெருசா எதுவுமே இல்ல. ஆனா இங்க ரொம்ப ஆச்சரியமான உண்மை என்ன தெரியுமா? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அவங்கள விட மகிழ்ச்சியான ஒருத்தரை நான் என் வாழ்நாள்ல பார்த்ததே இல்ல. அவங்களோட புன்னகை உலகத்திலே ரொம்ப அழகானதுன்னு. ஒரு பக்கம் எல்லாம் இருந்தும் வெறுமையோட வாழ்ற கோடீஸ்வரர்கள், இன்னொரு பக்கம் உலகப் பொருள்கள் எதுவுமே இல்லைனாலும் ஒரு மனுஷன் அடையக்கூடிய முழுமையான சந்தோஷத்தோட வாழ்ந்த நபிகள் நாயகம். இது எப்படி சாத்தியமாச்சு? சோ இங்க நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, உண்மையான செல்வம் பணத்துல இல்ல. நபிகள் நாயகம் ரொம்ப அழகா சொன்னாங்க, உண்மையான பணக்காரன் என்பவன் உள்ளத்துல நிறைவுடையவன்னு. யார் ஒருத்தர் பாதுகாப்பாவும் ஆரோக்கியமாவும் அந்த நாளுக்கான உணவோடு இருக்காரோ அவருக்கு இந்த உலகமே கொடுக்கப்பட்டுச்சு. நீங்களே கொஞ்சம் நேர்மையா யோசிச்சு சொல்லுங்க, நீங்க நினைக்கிறத விட அதிகமான செல்வத்தை நீங்க ஏற்கனவே பெற்றிருக்கீங்க தானே? கமெண்ட்ல சொல்லுங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் தன்னோட மரண தருவாயில ரொம்ப கஷ்டப்பட்டு உணர்ந்த அதே உண்மைய குர்ஆன் 1400 வருஷங்களுக்கு முன்னாடியே ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. நிச்சயமாக இதயங்கள் அல்லாஹ்வின் நினைவால் மட்டுமே அமைதி பெறுகின்றன. இறைவனோட நம்ம இதயம் இணைஞ்சிருக்கும்போது மட்டும்தான் அந்த உண்மையான முழுமையான அமைதி நமக்கு கிடைக்கும். சரி, இந்த ஆன்மீக ஞானத்தை நம்ம நவீன அறிவியல் எப்படி பாக்குது தெரியுமா? 75 வருஷங்களா 724 பேரை தொடர்ந்து கவனிச்சு ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் ஒரு பிரம்மாண்டமான ரிசர்ச் பண்ணாங்க. மனிதனை உண்மையிலேயே சந்தோஷமா வச்சுக்கிறது எதுங்கிறத தேடின மிக நீண்ட ஆய்வு அது. அந்த ஆராய்ச்சியோட ரிசல்ட் நம்ம புனித நூல்கள் சொன்ன அதே உண்மையை தான் மறுபடியும் நிரூபிச்சது. மனுஷனுக்கு உண்மையான சந்தோஷத்தை தர்றது அவனோட பேங்க் பேலன்ஸோ இல்ல பெரிய பதவியோ கிடையாது. அது நம்ம குடும்பத்து மேல காட்டுற அன்பு, உறவுகள், அப்புறம் மற்றவங்களுக்கு கொடுக்குற அந்த குணம். குளிர்ந்த இருண்ட ஒரு ஆடம்பர மாளிகையை விட அன்பான குடும்பம் இருக்கிற ஒரு சின்ன வீட்டோட கதகதப்பான ஒளி தான் நம்ம மனசுக்கு நிரந்தரமான நிம்மதியை தரும். மாடர்ன் சைக்காலஜியும் இதே தான் ஒத்துக்குது. மேஸ்லோ, விக்டர் பிராங்கிள் மாதிரி பெரிய அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சந்தோஷத்தை நம்மளால தேடி போக முடியாது. நாம ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழும்போது அது தானா கிடைக்கும் ஒரு பை ப்ராடக்ட்னு சொல்றாங்க. பர்மா மாடலும் இதே தான் சொல்லுது. பாசிட்டிவான எமோஷன்ஸ், ஆழமான உறவுகள், வாழ்க்கையோட அர்த்தம், இது மூணும் தான் நமக்கு நிரந்தரமான திருப்தியா தரும். பணம் நம்ம அடிப்படை தேவைகளை மட்டும்தான் பூர்த்தி செய்யும்.
இந்த சைக்காலஜி தியரிகளை எல்லாம் இஸ்லாமிய மாமேதைகளான இமாம் இப்னு கையும் இமாம் கஸ்ஸாலி அவங்க எப்பவோ சொல்லிட்டாங்க. மனுஷனோட இதயத்துல ஒரு வெற்றிடம் இருக்கு, அதை இறைவனை தவிர வேற எதாலையும் நிரப்ப முடியாதுன்னு ரொம்ப ஆழமா சொன்னாங்க. இறைவனை மறந்த இதயம் தண்ணியை விட்டு வெளியே வந்த மீன் மாதிரி தான் தவிக்கும். அலி ரலியல்லாஹு அவங்களும் இதத்தான் உண்மையான செல்வம் இதயத்தின் திருப்தியேன்னு சொன்னாங்க. சோ உங்க வாழ்க்கையில இப்போ அதிகமா மிஸ் ஆகிறது பணமா இல்ல இந்த அமைதியா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நாம வாழ்க்கையோட ரொம்ப முக்கியமான ஒரு குறுக்கு வழியில நிக்கிறோம். பணக்காரன் ஆகிறது உங்க சாய்ஸ், ஆனா சந்தோஷமா இருக்கிறது உங்க கேரக்டர். பணத்தை எப்பவுமே உங்க கைகள்ல மட்டும் வச்சுக்கோங்க, ஆனா இறைவனை உங்க இதயத்துல வச்சுக்கோங்க. பணத்தால கிடைக்கிற அந்த குளிர்ந்த இரண்ட கோபுரத்துக்கு போக போறீங்களா, இல்ல அன்பான குடும்பத்தோட இருக்கிற அந்த கதகதப்பான தெய்வீக ஒளியான பாதையை தேர்ந்தெடுக்க போறீங்களா? முடிவு உங்க கையில தான் இருக்கு. Okay, let's dive into this. 4 steps to inner peace, a daily blueprint for the high achiever. வெற்றியை துரத்துற இந்த வேகத்துல உங்களுக்காக ஒரு 7-day சேலஞ்ச் கொடுக்க போறேன். அடுத்த 7 நாளைக்கு இந்த 4 விஷயங்களை செஞ்சு பாருங்க. 1. தினமும் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி 3 விஷயங்களுக்காக நன்றி சொல்லுங்க. குர்ஆன் சொல்ற மாதிரி நன்றி செலுத்த செலுத்த அது இன்னும் அதிகரிக்கும். 2. உங்க அன்பானவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இதான் ஹார்வர்ட் ஸ்டடி சொல்லுது. 3. தினமும் ஒரு சின்ன உதவியாவது செய்யறத வழக்கமாக்கிக்கோங்க. வாங்குற கையை விட கொடுக்கிற கை தான் சிறந்தது. 4. திக்ர், தொழுகை, குர்ஆன் மூலியமா உங்க இதயத்தை இறைவனோட இணைங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்து காட்டின வழிதான் இதான். இந்த 7-day சேலஞ்சில் எந்த ஸ்டெப்பை நீங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ ஒரே ஒரு நிமிஷம் உங்க கண்களை மூடிக்கோங்க. பில்லியன் கணக்கான டாலர்கள் இருந்தோ தனிமையில ஒரு வெறுமையான இதயத்தோடு இருக்கிற ஸ்டீவ் ஜாப்ஸ் நினைச்சு பாருங்க. இப்போ உலகப் பொருட்கள் எதுவுமே இல்லாட்டியும் தன்னோட இதயத்துல இறைவனை முழுமையா சுமந்துகிட்டு இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சந்தோஷத்தோடு இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவங்க நினைச்சு பாருங்க. நான் என்ன சொல்றேன்னா, ரிச் ஆகிறத எப்பவுமே நிறுத்தாதீங்க, ஆனா அதே நேரத்துல ஹாப்பியா இருக்கிறதுக்கும் மறந்துடாதீங்க. ஒரு நாள் நீங்க திரும்பி பார்க்கும்போது நான் ரிச்சாவும் இருந்தேன், ஹாப்பியாவும் இருந்தேன், அது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னு நீங்க சொல்லணும். அதுதான் ஒரு மனிதனோட உண்மையான வெற்றி. இப்போ சொல்லுங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையான சந்தோஷம்னா என்ன? அதை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு கமெண்ட்டையும் நாங்க கண்டிப்பா படிப்போம். ஏன்னா உங்களோட அனுபவம் இன்னொருத்தருக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனா கூட இருக்கலாம். Have a peaceful and positive day ahead. தினமும் சாயந்திரம் 6 மணிக்கு இந்த மாதிரியான விளக்க உரைகள் உங்களை தேடி வர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. Think about how to bring this into your life tonight. With love, see you next video. This is your Life Parables. Thank you.